Students, இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலிருந்து ஒரு நியூமெரிக்கல்ஸ் கேட்குறாங்க. அந்த நியூமெரிக்கல்ஸ் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணலாம், அதை ஒவ்வொரு யூனிட் வைஸாக நம்ம சிம்பிள் ட்ரிக்ஸோடு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ். இந்த ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸில் இங்கே கொடுத்த ரியாக்ஷன்ஸ் படித்தாவே நீங்கள் மேக்ஸிமம் நியூமெரிக்கல்ஸ் அட்டன் பண்ணிடலாம். செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி, இதில் எந்த ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் கேட்டாலும் 2 மார்க்ஸ் கேட்டாலும் இதிலிருந்து கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸில் இந்த ரியாக்ஷன்ஸை நீங்கள் ரிப்பீட்டடாக எழுதி பார்த்தா போதும். ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, இதை ரிவைஸ் பண்ணால் போதும். ரீமன் ரியாக்ஷன், கோர்ப்ஸ் ரியாக்ஷன், தாலியன் ரியாக்ஷன், கப்ளிங் ரியாக்ஷன், இது நாலுமே ஃபீனாலோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறம் லூகாஸ் ரியேஜென்ட், விக்டர் மேயர்ஸ் ரியேஜென்ட், இது ரெண்டுமே பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹாலை டிஸ்டிங்யூஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட். தென் ஃபீனால் வித் ஜிங்க் டெஸ்ட், ஃபீனால் வித் குரோமைல் குளோரைடு, இதுவும் ஃபீனாலோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி தான். அப்புறம் கிளிசரால் டு அக்ரோலின், ஆல்கஹால் வித் காப்பர் அட் 573 கெல்வின். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுமே டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. தென் பிக்ரிக் ஆசிட் ப்ரிப்பரேஷன், கிளிசரால் டு அல்லைல் ஆல்கஹால், கிளிசரால் டு நைட்ரோகிளிசரின், ஃபீனால் வித் புரோமின் வாட்டர். இப்போ ஒவ்வொரு ரியாக்ஷனையும் நம்ம லைட்டாக ஒரு கிளான்ஸ் விட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம நியூமெரிக்கல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீமன் ரியாக்ஷன். ஃபீனாலோட குளோரோஃபார்ம் NaOH சேர்த்தோம்னா சாலிசிலால்டிஹைடு கிடைக்கும். அதே இது கோர்ப்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னா ஃபீனாலோட கார்பன் டை ஆக்சைடு NaOH சேர்த்தோம்னா சாலிசிலிக் ஆசிட். தாலியன் ரியாக்ஷன் அப்படின்னா ஃபீனாலோட தாலிக் அன்ஹைட்ரைடு இந்த பிரசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் சேர்த்தோம்னா ஃபினாப்திலின் கிடைக்கும். கப்ளிங் ரியாக்ஷன் அப்படின்னா ஃபீனாலோட பென்சின் டைசோனியம் குளோரைடு சேர்த்தோம்னா பேரா ஹைட்ராக்சி அசோபென்சின் கிடைக்கும். இது ஒரு ரெட் ஆரஞ்சு டைன்னு சொல்லுவாங்க. அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு அண்ட் கான்கச்சிசிஎல். இப்போ பிரைமரி ஆல்கஹாலில் நம்ம லூகாஸ் ரியேஜென்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இட் டஸ் நாட் ஃபார்ம் டர்பிடிட்டி, டர்பிடிட்டியே ஃபார்ம் ஆகாது. செகண்டரி ஆல்கஹாலில் நம்ம லூகாஸ் ரியேஜென்ட் ஆட் பண்ணோம்னா டர்பிடிட்டி உடனே ஃபார்ம் ஆகாது. ஆனால் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த டர்பிடிட்டி அப்பியரன்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். டெர்ஷரி ஆல்கஹால் அப்படின்றப்ப டர்பிடிட்டி நமக்கு உடனே கிடைக்கும். இதுதான் லூகாஸ் ரியேஜென்ட் டெஸ்ட். நெக்ஸ்ட் விக்டர் மேயர் டெஸ்ட். பிரைமரி ஆல்கஹாலோட விக்டர் மேயர் டெஸ்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரெட் கலர் ஃபார்ம் ஆகும். அப்போ ரெட் கலர் அப்பியரன்ஸை யூஸ் பண்ணி நம்ம அதை பிரைமரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிக்கலாம். செகண்டரி ஆல்கஹால் அப்படின்னா ப்ளூ கலர் ஃபார்ம் பண்ணும், அதை பேஸ் பண்ணி அதை நம்ம செகண்டரி ஆல்கஹால் அந்த மாதிரி சொல்லிடலாம். டெர்ஷரி ஆல்கஹால்னா நமக்கு கலர் ஃபார்மேஷனே இருக்காது. தென் ஃபீனால் ரியாக்ட்ஸ் வித் ஜிங்க் டெஸ்ட். ஃபீனாலோட நம்ம ஜிங்க் சேர்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா பென்சின் கிடைக்கும். அந்த ஃபீனாலிக் ஆக்சிஜன் ஜிங்க் வாங்கிரும், நமக்கு பென்சின் கிடைக்கும். ஃபீனாலோட குரோமைல் குளோரைடு சேர்த்தோம்னா நமக்கு குயினோன் கிடைக்கும். தென் கிளிசரால் டு அக்ரோலின். கிளிசராலை எப்படி அக்ரோலினா மாற்றலாம் அப்படின்னா கிளிசராலோட KHSO4 பொட்டாசியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட் சேர்த்தோம்னா அக்ரோலின் கிடைக்கும். அப்புறம் ஆல்கஹால் வித் காப்பர் 573 கெல்வின் டெம்பரேச்சர். அதாவது பிரைமரி ஆல்கஹாலோட நம்ம காப்பர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆல்டிஹைட் கிடைக்கும். செகண்டரி ஆல்கஹாலோட காப்பர் சேர்த்தோம்னா கீட்டோன் கிடைக்கும். டெர்ஷரி ஆல்கஹாலோட காப்பர் சேர்த்தோம்னா அல்கீன் கிடைக்கும். இந்த ரியாக்ஷன் பேர் டீஹைட்ரஜனேஷன் ரியாக்ஷன். அதாவது பிரைமரி ஆல்கஹாலும் செகண்டரி ஆல்கஹாலும் டீஹைட்ரஜனேஷன் ஆகும். டெர்ஷரி ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஷனுக்கு பதிலாக டீஹைட்ரேஷன் ஆகும். தென் பிக்ரிக் ஆசிட் ப்ரிப்பரேஷன். ஃபீனாலோட கான் நைட்ரிக் ஆசிட், கான் சல்ஃபூரிக் ஆசிட் சேர்த்தோம்னா நமக்கு பிக்ரிக் ஆசிட் கிடைக்கும். பிக்ரிக் ஆசிட் அப்படின்றது 2,4,6 ட்ரைநைட்ரோஃபீனால்.
நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நியூமெரிக்கல்ஸ் அட்டன் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.